ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2 வருஷம் ஆப்சன்ட் ஆகிட்டுல அந்த டைமில் நிறைய அப்டேட் வந்தது. நான் அதில் எதை பற்றியுமே பேசலை. இப்போ நான் ரிட்டர்ன் ஆகிருக்கிறதுனால திரும்ப அந்த அப்டேட்டெல்லாம் ரீவாச் பண்ணலான்னு இருக்கேன். நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் கொட்டி கிடக்குது. அதில் தேவையில்லாத அப்டேட்டெல்லாம் தள்ளி விட்டுட்டு இப்போதைக்கு இந்த டைமில் தேவைப்படுற முக்கியமான அப்டேட் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போதைக்கு அப்டேட்லாம் என்னென்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? ஒன் பீஸ் கிட்டேருந்தே போயிடலாம். ஒன் பீஸ் சீசன் 2 லைவ் ஆக்ஷனோட கேஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. யாரெல்லாம் எந்தெந்த கேரக்டர் கேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதில் தேடி தேடி எடுத்துருப்பாங்க போல். இது தாங்க பர்ஃபெக்ட் கேஸ்டிங்கு. எனக்கு இந்த கேஸ்டிங் ரொம்பவே பிடிச்சிருந்தது. எல்லாருமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தாங்க. இதை தான் நான் எதிர்பார்த்தேன். சீசன் 1 ரொம்பவே பிடிச்சிருந்தது. கேஸ்டிங்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. சீசன் 2ல் இன்னும் பெட்டராகவே கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக பேசப்படுறது விவி, அதாவது மிஸ் வெட்னஸ்டே. நீங்கள் நினைக்கிற வெட்னஸ்டே இல்லை, இவங்க இந்த சீரீஸில் வெட்னஸ்டேங்கிற பேரோடு வருவாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான கதை இருக்குது. ஸோ அதெல்லாம் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. ஆனால் அவங்க இந்த சீரீஸோட முக்கியமான கேரக்டர். இப்போதைக்கு விவியா யாரை கேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா சரித்ரா சந்திரன். முழு பேர் வந்து சரித்ரா சூர்யா சந்திரன். பேரை மட்டும் தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க. இவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க, அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க பிறந்தது ஸ்காட்லாண்டில் தான். ஆனால் இயர்லி சைல்டுஹுட் ஒரு 2 வயசு வரைக்கும் இந்தியாவில் தான் இருந்திருக்காங்க, அதுவும் தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் கூட நிறைய தமிழ்நாடு கோவில்களுக்கெல்லாம் வந்திருக்காங்க. ஆனால் இவங்க தமிழ் ஆக்ட்ரஸ் கிடையாது, பிரிட்டிஷ் ஆக்ட்ரஸ். ஸோ இவங்களது நிறைய படம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் பார்த்துருக்கலாம். நான் எந்த படமும் பார்த்ததில்ல. இட்டர்னல்ஸில் மட்டும் ஒரு சின்ன சீக்வன்ஸில் காமிச்சிருப்பாங்க போல், அதுவுமே நான் சரியாக கவனிக்கல. ஸோ ஒரு தமிழ் பொண்ணை ஃபஸ்ட் டைம் ஒன் பீஸில் பார்க்க போகிறோம். இவங்கள விவியா கேஸ் பண்ணதும் அந்த டைம் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு பெருசாக இவங்கள பற்றி தெரியாது, ஏன்னா இவங்களோட மூவிஸ் சீரீஸில் எதுவுமே நான் பார்த்ததில்ல. ஆனால் இவங்களோட பிரிஜிட்டன் சீரீஸ் பார்த்தவங்க நிறைய பேர் இவங்க பர்ஃபெக்டான கேஸ்டிங்காக இருப்பாங்க, உண்மையிலேயே இது ஒரு நல்ல கேஸ்டிங் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, எனக்கும் இவங்க சூட் ஆவாங்கன்னு தான் தோணுச்சு. ஆக்டிங்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவங்களோட அவுட்லுக்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க விவியா பர்ஃபெக்டாக சூட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு தான் எனக்கும் தோணுச்சு. ஆனால் இப்போ இந்த டைம் நிறைய பேர் வந்து டார்க் ஸ்கின்னாலேயே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா விவி வந்து அனிமேல கொஞ்சம் ஒயிட் ஸ்கின்ல இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் டார்க் ஸ்கின் ஆக்ட்ரஸை கேஸ்ட் பண்ணுறீங்க, ஒயிட் ஆக்ட்ரஸே கேஸ்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா சீசன் 1ல் நாமியோட சிஸ்டரை வந்து பிளாக் ஸ்கின்ல கொடுத்தது வந்து நிறைய பேர் பிடிக்கல. அந்த கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் டார்க் ஸ்கின் தான் இருக்கும், அதனால ஒரு பிளாக் ஆக்ட்ரஸை கேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கே ஃபேன்ஸ் வந்து நிறைய மீம் டெம்பிள்லாம் போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அந்த கேரக்டர் வந்தது அந்த டைமில் கொஞ்சம் டைம் தான், கொஞ்சம் ஸ்க்ரீன் டைமுக்கே அவ்வளோ நிறைய ஹேட் ரேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டைமில் முக்கியமான கேரக்டர் விவி அவங்களே டார்க் ஸ்கின்ல கொடுக்கும்போது இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. அதே டைம் விவி வந்து ஆலபஸ்டா கிங்டமை சேர்ந்தவ. ஆலபஸ்டா கிங்டம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டெசர்ட் சிட்டி, பாலைவனம். அங்கே இருக்கவங்க எல்லாருமே அரபிக் ஸ்டைலில் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அரேபியன் ஆக்ட்ரஸே கேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்தியன் ஸ்டைலில் ஒரு ஆக்ட்ரஸை கேஸ்ட் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் பேருக்கு மிஸ்ட்ரி ரியாக்ஷன் தான் கொடுத்துருக்கு. எனக்கு இந்த கேஸ்டிங் ஓகே தாங்க, எது வந்தாலும் சீரீஸ் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்த கேஸ்டிங் கிங் கோப்ரா. கிங் கோப்ரானா ஸ்னேக் பாபு மாதிரி பாம்புன்னு நினச்சிக்காதீங்க. ஆலபஸ்டாவோட கிங்கு, அவரோட பேர் கோப்ரா. ஸோ இப்போ அந்த கிங் கோப்ராவை யார் நடிக்கிறான்னா செந்தில் ராமமூர்த்தி. என்னடா உள்ள தமிழ்நாட்டு ஆளுங்களே உள்ளே இருக்கிறீங்க. இவர் அமெரிக்கன் ஆக்டர் தான், ஆனால் தமிழ் ஆள். இப்போதைக்கு இன்னொரு தமிழ் ஆளுமே உள்ளே சேர்த்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது யோசிச்சு தாங்க பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா பிரின்சஸ் விவியை தமிழ் ஆக்டர்ஸை கேஸ்ட் பண்ணாங்க. இப்போதைக்கு அவங்களோட அப்பாவாக நடிக்க போகிற கிங் கோப்ராவை அவரையுமே தமிழ் ஆக்டர்லாம் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அந்த கிங்டம்ங்கிறது தமிழ்நாட்டு கிங்டம்ன்ற மாதிரி சொல்லுவாங்களோ, என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இவர் ரொம்ப நல்ல ஆக்டருங்க. நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, சீரீஸ் நடிச்சிருக்காரு. முக்கியமாக டிசி ப்ராஜெக்ட்ஸில் நிறைய நடிச்சிருக்காரு. ஃப்ளாஷ், அப்புறம் டூம் பேட்ரோல், நிறைய சீரீஸ்லாம் நடிச்சிருக்காரு. ஸோ பார்ப்போம். இப்போதைக்கு அடுத்த கேஸ்டிங் நிக்கோ ராபின், அதாவது மிசால் சண்டேவா யார் கேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா லேரா அபோவா. இவங்கள பற்றி எனக்கு பெருசாக தெரியல. பெருசாக எந்த ஒரு மூவிஸ் அண்ட் சீரீஸ்லாம் நடித்த மாதிரி தெரியல. குறிப்பிட்ட ஒரு சில மூவிஸில் மட்டும்தான் நடிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு இவங்கள பற்றி பெருசாக தெரியல. ஆனால் ஃபேன்ஸ் எல்லாம் தலையில் தூக்கி வச்சு கொண்டா கொரியா இந்த கேஸ்டிங்கை அவ்வளோ செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாரா நீங்களாம்? அந்த பக்கம் விவியை டார்க் ஸ்கின் ஆக்ட்ரஸை கேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கதறிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் நிக்கோ ராபின் வந்து அனிமேல ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் டார்க் ஸ்கின்ல தான் கொடுத்துருப்பாங்க.
அதுக்கப்புறம் போக போக அனிமையில் நிறைய கேரக்டரோட மாடலை சேஞ்ச் பண்ணுற மாதிரி நிக்கோ ராபினோட மாடலையும் கொஞ்சம் ஒயிட்டாக கொடுத்துட்டு இருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நிக்கோ ராபின் ஒரிஜினலாக டார்க் ஸ்கின்ல தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் ஒயிட் ஸ்கின்ல கொடுத்துருக்காங்க, ஒருவேளை ஃபியூச்சரில் எடுத்துகிட்டு வர போகிறத இப்போவே ஒயிட் ஸ்கின்ல கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஆக்ட்ரஸை கேஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஆனால் அதை தாண்டி இவங்களோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. இவங்களோட அவுட்லுக் உண்மையிலே சூப்பராக இருக்குது. நிக்கோ ராபினா பர்ஃபெக்டாக சூட் ஆகிட்டாங்க. இப்போ கூட குட்டி டீசர்ட் எல்லாம் வந்துச்சு, அதில் கூட இவங்களோட ஃபுல் லுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் உண்மையாகவே பர்ஃபெக்டான கேஸ்டிங் தான் எனக்கும் தோணுது. இதை தாண்டி நிக்கோ ராபின் இந்த சீசனோட இல்லை இந்த மொத்த சீரீஸ் ஒன் பீஸ் சீரீஸ்லேயே முக்கியமான கேரக்டரு. இந்த சீசனை தாண்டி அடுத்த சீசனில் தான் ராபின்கான முக்கியமான ஸ்டோரியே கொடுத்துருப்பாங்க. மெயின் ஃபோக்கஸ் ராபினாக தான் இருக்கும் அடுத்த சீசனில். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் நிக்கோ ராபின். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அண்ட் இதுக்கப்புறம் இந்த சீரீஸோட மெயின் வில்லன் க்ரொக்கடைல யாரை கேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஜோ மேங்கனெல்லோ. இவர் யாருன்னு தெரியலையாங்க? நல்லா பாருங்கள், கொஞ்சம் நல்லா உத்து பாருங்கள். தெரியலையா? இவர் தாங்க ஸ்பைடர்மேன் படத்தில் நடிச்சிருப்பாரு. இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி டோபி மெக்வரோட ஸ்பைடர்மேன் படத்தில் ஃப்ளாஷ் தாம்சனாக நடிச்சிருப்பார். அதே ஆக்டர் தான். என்ன ரொம்ப வயசாகிடுச்சு. இவர் அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ்லையுமே நான் பெருசாக பார்க்கல. இவரோட மூவிஸ் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாதுங்க. ஸ்பைடர்மேனில் அப்போ பார்த்தது, அதுக்கப்புறம் நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ நல்லா தான் நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். மெயின் வில்லன் வேறு, நல்லா தான் இருக்கும், பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல க்ரொக்கடைலுமே டார்க் ஸ்கின்ல தான் கொடுத்துருப்பாங்க. இவரை மறுபடியும் ஒயிட் ஸ்கின்ல கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இதுக்கப்புறம் இதை விட அக்யூரேட்டான கேஸ்டிங்கே இருக்க முடியாது. இதுதான் பர்ஃபெக்டான கேஸ்டிங். அனிமே அக்யூரேட்னா இப்படி தான் தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறவளுக்கு ஒரு முக்கியமான கேஸ்டிங். மிஸ்டர் 3 டேவிட் டஸ்மேல்ஷன். இவர் தாங்க இருக்கிற கேஸ்டிங்கிலே இவர் தான் பர்ஃபெக்ட் அக்யூரேட் கேஸ்டிங். இவர் தான். 2 ஃபேஸையும் ஒன்றா வச்சு பாருங்கள், கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டே தெரியாது. அந்தளவுக்கு மிஸ்டர் 3 இவரை தாண்டி வேறு யாருமே இந்த கேரக்டர் பண்ணால் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்காது. ஸோ இவர் தான் இருக்கிறதுலே பர்ஃபெக்ட். ஃபேன்ஸ் மைண்டில் இருக்கிறத அப்படியே நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சீரீஸில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போதைக்கு அவர் கொடுத்துருக்கிற அவுட்லுக் டீசரில் காமிச்சதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே நல்லா தாங்க இருக்குது. நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. அண்ட் மிஸ்டர் 3யுமே ரொம்ப முக்கியமான கேரக்டர் தான். க்ரொக்கடைலை தாண்டி பெரிய வில்லனிசம் பண்ணது மிஸ்டர் 3 தான் இருக்கும். கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டருங்க. அதுக்கடுத்து கேப்டன் ஸ்மோக்கரா கேலும் கேர். இவரை பற்றி எனக்கு பெருசாக தெரியல, ஆனால் ஸ்மோக்கர் கேரக்டருக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும் தான் தோணுது. அவுட்லுக்லாம் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. சீசன் பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான கேரக்டர். இது வரைக்கும் ஒன் பீஸில் இவரோட பவரை மட்டும்தான் ரொம்ப அண்டர் ரேட்டட் பண்ணி காமிச்சிருக்காங்க. பெருசாக இவரோட பவரை எங்கேயுமே காமிச்சதில்லை இந்த சீசன் 2வை தவிர. எஸ், த ட்ராகன். இல்லை, த ரெவல்யூஷனரி ட்ராகன். ஒன் பீஸோட மோஸ்ட் வாண்டட் கேரக்டர், மோஸ்ட் வாண்டட் பர்சன் இவர் தான். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் சீரீஸ் பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. அப்படி இல்லைன்னா இல்லை நான் எதே சொல்ல விரும்பல. ஆனால் இந்த சீசன்லேயே மென்ஷன் பண்ணுறவங்க தான் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ட்ராகனாக யாரை கேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரிகோ சாnchez. ஸோ இவரை பற்றியும் எனக்கு பெருசாக தெரியல, ஆனால் நிறைய படங்கள், நிறைய சீரீஸ், நிறைய வெப் சீரிஸ்லாம் நடிச்சிருக்காரு. பார்க்கலாம் எப்படி கொடுக்குறாங்கன்ட்டு. டாஷிகி பேர் கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லையான்னு தெரியல. இப்போதைக்கு டாஷிகே யார் கேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஜூலியா ரெவால்ட். இவங்க கேப்டன் ஸ்மோக்கரோட சின்ன ஒரு சப்னேட்டராக வருவாங்க. அதை தாண்டி முக்கியமான ஒரு சில சீக்வன்ஸ் ஜோரோக்கும் இவங்களுக்கும் வரும். ஸோ நீங்கள் சீரீஸ் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அண்ட் அடுத்து சாப்பரோட ஹோம் டவுனில் டாக்டர் ஹெரிலுக்கா இருப்பார்ல, அவரை யார் கேஸ் பண்ணியிருக்காங்கன்னா மார்க் ஹெர்லிக். அதுக்கடுத்து டாக்டர் குரேயா. டாக்டர்ன்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். அவங்க கேரக்டருக்கு யாரை கேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா கேடி செகால். ஸோ நிறைய பேருக்கு இது பார்த்தோன்னே உண்மையிலே பர்ஃபெக்டான கேஸ்டிங் மாதிரி தான் இருக்கும். ஆனால் எனக்கு சுத்தமாக டிசப்பாயிண்டட் தாங்க. ஏன்னா இந்த கேரக்டருக்கு இவங்களை விட இன்னொருத்தவங்க தான் பர்ஃபெக்டாக சூட் ஆவாங்க. எனக்கு மட்டும் இல்லை, ஒன் பீஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே டாக்டரின்னு சொன்னால் இவங்க தான் மைண்டில் நிற்பாங்க. அந்தளவுக்கு அந்த கேரக்டரை ப்ளே பண்ணதுக்குன்னே பிறந்தவங்க அவங்க தான். ஜேமி லீ. இவங்களோட எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் அந்த படங்கடி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 63 வயசுலேயும் அந்தளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஒன் பீஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷனில் டாக்டரின்னா யாருன்னா கேஸ் பண்ணணும்னா இவங்கள தான் கேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லார் மைண்ட்லேயும் ஓடிட்டு இருந்து அது நடக்கவும் செஞ்சுது. அவங்களுமே ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க, நான் ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷனில் இந்த டாக்டரின் கேரக்டர் நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு. ஆரம்பத்தில் இவங்கள தான் கேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க ஏன் ப்ளே பண்ண முடியலன்னா அந்த டைமில் இவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸில் கமிட் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தில் இதில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு.
கண்டிப்பாக அது ஒரு பெரிய மிஸ் தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே அனிமியில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி அக்யூரேட்டாக தேடி தேடி தான் பிடிச்சிருக்காங்க. மிஸ்டர் ஃபையா, கேம்ரோஸ் ஜான்சன், மிஸ் வேலண்டைனா, ஜெசரா ஜஸ்லின். இந்த சீசன்லேயே மோஸ்ட் இரிட்டேட்டிங் கேரக்டராக இவங்க தான் இருப்பாங்க. இவங்க பர்ஃபெக்டான கேஸ்டிங் தாங்க. 2 பேரோட அவுட்லுக்குமே சூப்பராக தான் இருக்குது. அப்புறம் வேர்புல், அனாயிங் மௌத்துன்னா நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கேரக்டரில் ராப் கொலட்டி இவர் ப்ளே பண்ணுறாரு. இந்த சீசனோட ஒரு சின்ன இரிட்டேட்டிங் வில்லன் இவன் தான். அப்புறம் டெல்டனா, டெய்ரன் கியோட், இவர் கொஞ்சம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தாங்க. அப்புறம் குரோஷியஸ், இந்த கேரக்டரில் கிளைவ் ரசல் இவர் தான் ப்ளே பண்ணுறாரு. இவரை பற்றி சொல்லணுன்னா கொஞ்சம் ஸ்பாய்லர் ஆகிடும். ஆனால் இந்த சீசனில் பெரிய ரோல்லாம் ப்ளே பண்ண மாட்டார். முன்னொரு காலத்தில் ஒரு முக்கியமான பைரட் க்ரூவில் ஒரு முக்கியமான மெம்பருங்க இவர். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த சீசனில் ரிவீல் பண்ணுவாங்களான்னு தெரியல. அப்படி ரிவீல் பண்ணலன்னா நான் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிடுறேன். அப்புறம் இந்த சீசனோட கொஞ்சம் முக்கியமான ஆளுங்க டோரி அண்ட் பிராகி. இவங்க தான் இந்த சீசனில் அப்பேர் ஆக போகிற 2 மிகப்பெரிய ஜெயின்ட்ஸ். டோரியா வெர்னர் கோஸ்டர், அப்புறம் பிராகியா பிரண்டன் முரே. ஜெயன்ட்ஸ் கூட்டத்திலேயே இவங்க 2 பேரும் ரொம்பவே முக்கியமான ஆளுங்க. ஆனால் இந்த சீசனில் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் இங்கேருந்து போனவங்க தான். அதோட அனிமியில் 1000 எபிசோடுக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக கடைசியாக ரிலீஸ் ஆன கொஞ்சம் எபிசோட்ஸில் தான் திரும்ப ரிட்டர்ன் ஆகியிருப்பாங்க. அப்புறம் மிஸ்டர் நயனா, டேனியல் லாஸ்கர், அப்புறம் குராமரிமோ. இந்த கேரக்டரில் ஆந்தன் டேவிட் ஜெஃப்தா. இவங்க ஒன்றும் பெருசாக ஞாபகம் வச்சிருக்க கேரக்டர்லாம் இல்லை. பார்த்த உடனே மறந்துடுவீங்க. எனக்குமே பெருசாக பார்த்த ஞாபகமே இல்லை. அடுத்து மிஸ் கோல்டன் விக்கா, சோஃபியா ஆனே கருசோ. நடா பேர் இது வாயிலே நுழைய மாட்டேங்குது. இவங்க அனிமையில் கொஞ்சம் சின்ன கேரக்டர் தான். ரொம்ப குட்டி பொண்ணு தான். ஆனால் லைவ் ஆக்ஷனில் கொஞ்சம் பெரிய ஆக்ட்ரஸ் தான் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சீரீஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக ஏஜ் டிஃப்ரெண்ட்டுங்கிறது தெரியும். அடுத்ததா இகரம். இந்த கேரக்டரில் யோண்டா தாமஸ் இவர் தான் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவரை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. ஆனால் இந்த கேரக்டர் ரொம்ப லாயலான கேரக்டர். கிங்குக்கு ரொம்ப லாயலாக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்புறம் இப்போன் மட்சு. இந்த கேரக்டரில் ஜேம்ஸ் ஹிரோயிக்கி லயோ இவரை தான் கேஸ் பண்ணியிருக்காங்க. இவரை பற்றி சொல்லணுன்னா பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவர் ஒரு கடையில் ஸ்வாட்ஸ் விற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஜோரோக்கு ஸ்வாட் தேவைப்படும். அதை வாங்க போகிற டைமில் அந்த இடத்துல இருக்க ஒரு கடைக்காரனா இவர் காமிச்சிருப்பாங்க. அவ்வளோதான். அதோட அங்கே இருக்க ஒரு முக்கியமான ஸ்வாடை இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஸ்வாடை பற்றி இவருக்கு தான் கொஞ்சம் டீட்டெயில் தெரியும். இவ்வளோ தான் இந்த சீசனுக்கான கேஸ் லிஸ்ட்டு. ஆனால் இதை தவிர்த்து ரொம்ப முக்கியமான சில கேஸ் லிஸ்ட்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்க இந்த சீசனில் வரப்போகிறது இல்லை, சீசன் 3ல் தான் வரப்போகிறாங்க. அதாவது ஒரே சீசனை 2ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. எப்படி ஸ்குவிட் கேமை 2ஆக பிரித்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு சீசன் 2 எடுத்தாங்க. அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே சீசன் 3ஆக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு சீசன் 3ல் யார் யாரெல்லாம் வர போகிறாங்கன்னா, 1 ஃபயர் ஃபிஸ்ட் ஏஸ், 2வது போன் கிளே அவர் தாங்க மிஸ்டர் 2, அதுக்கப்புறம் மிஸ்டர் 1, அதோட மிஸ் டபுள் ஃபிங்கர். ஃபஸ்ட்டு ஃபயர் ஃபிஸ்ட் ஏஸா ஜோலோ மேரண்டினா. இவரோட ஒரிஜினல் நேமு ரமேரியோ ஜோலோ ரமேரியஸ். இவர் இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ளூ பீட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே ஆக்டர் தான். அப்புறம் ஏசி யாருன்னா அவர் தான் லூஃபியோட பிரதர், அண்ணன். ஸ்பாயில் பண்ணிட்டேனேடா நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் லூஃபியோட பிரதருங்கிறது ஸ்பாய்லர் கிடையாது. உண்மையிலேயே அவர் யாருங்கிறது தான் பெரிய ஸ்பாய்லர். அதையும் நீங்கள் சீரீஸ் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. சீசன் 1 முடிஞ்சதுக்கப்புறம் சீசன் 2 ரினியூவல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைமில் ஏஸாக கேஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு இவரை தான் கேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் ஒத்த காலில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவரோட கோப்ரா காய் சீரீஸை பார்த்துருக்காங்க. அதில் அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஏஸாக இவர் தான் கரெக்டாக இருப்பார். முக்கியமாக லூஃபிக்கும் ஏஸுக்கும் இருக்கிற அந்த ஒரு பிரதர்லி பாண்டிங்கிறது இவரை கேஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பேரோட காம்போவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட நெட்ஃப்ளிக்ஸு இவங்க 2 பேருமே வச்சு ஒரு சின்ன வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒன் பீஸ் எக்ஸ் கோப்ரா காய் 2 பேரோட ஃபைட்டிங் ஸ்டைல், 2 பேரோட காம்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவரையே ஏஸாக கேஸ் பண்ணால் உண்மையிலேயே நல்லா தான் இருக்கும். அதுதான் எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. எனக்குமே இவர் தான் பர்ஃபெக்டான ஏஸாக இருப்பாருன்னு தோணுது. இவரோட அவுட்லுக்லாம் வச்சு பார்க்கும்போது ஏஸ் அப்படியே உச்சி வச்ச மாதிரி தான் இருக்கார். சரி, இப்போது அடுத்து மிஸ்டர் 2 போன் கிளேவா கோல் எஸ்குலா இவர் தான் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவர் தாங்க பர்ஃபெக்டான கேஸ்டிங். இந்த கேரக்டருக்கு இவர் தான் பர்ஃபெக்டாக சூட் ஆவார். ஸோ போன் கிளே யாருன்னு கேட்டிங்கன்னா அவருமே வில்லன் குரூப்பில் ஒரு ஆள் தான். ஆனால் மற்றவங்கள காட்டிலும் அவருக்கு ஒரு சின்ன நல்ல ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் இந்த சீரீஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அப்படியே லைவ் ஆக்ஷனில் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரட்டான கேரக்டராக கூட மாறுவார். அப்புறம் மிஸ்டர் 1 ஆடோ, அதுக்கப்புறம் மிஸ் டபுள் ஃபிங்கரா டெய்ஸி ஹெட். ஸோ இவங்க எல்லாரையும் ஏன் சீசன் 3ல் கேஸ் பண்ணியிருக்காங்க தான் எனக்கு சுத்தமாக புரியல. சீசன் 2ங்கிறது கொஞ்சம் பெருசாக தான் போகும்.
ஆக்சுவலாக ஒன் பீஸ் வந்து சீசன் வைஸாக பிரிச்சிருக்க மாட்டாங்க, ஆர்க் வைஸாக தான் பிரிச்சிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த சீசனில் மொத்தம் 3 ஆர்க்கு காமிக்க போகிறாங்க. அதில் ஆரம்பத்துலேருந்து இந்த வில்லன்ஸ் எல்லாருக்குமே சின்ன ஒரு அடித்தளம் போட்டுட்டு தான் வருவாங்க. லாஸ்ட்டாக அலபஸ்டால் தான் ஒரு பெரிய சம்பவமே பண்ணுவாங்க. கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். அப்படி பார்க்கும்போது இந்த சீசனையே 2ஆக பிரித்து கொடுக்கலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது போல். நான் எதிர்பார்த்தது இந்த சீசன் 2லேயே crocodile ஸ்டோரியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சீசன் 3, 4ன்னு போகும்போது அதுக்கப்புறம் இருக்க பெரிய பெரிய வில்லன்கள்லாம் தேடி போவாங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். யாருக்கு தெரியும், ஷோ ரன்னர் மைண்டில் என்ன இருக்குன்னு தெரியல. அப்புறம் இந்த சீசன் 2க்கான டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றியும் கூடி சீக்கிரம் பிரேக் டவுன் போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.